ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ரொம்ப நாளாக இந்த பிளாக் ஷர்ட்டை போடணும்னு நினச்சிருந்தேங்க. கரெக்டாக இன்னைக்கு அமைஞ்சது பாரு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜாபத்தன். ஸோ ஜீக்ஸ்லேருந்து ஜாபத்தன் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஃப்ரெஷர்ஸ் இருக்கும்ல, வேலை தேடிட்டு இருக்கோம்ல, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரெசியூமை வந்து ஈஸியாக எடுத்துன்னு போய் கம்பெனி கிட்ட டேரெக்டாக இவங்க ரீச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இவங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெஸ்ட் மாதிரி நடத்துறாங்க. ஸோ இந்த கண்டெஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோடிங் ரவுண்ட் இருக்க போகுது, ஆப்டிடியூட் இருக்குது, லாஜிக்கல் ரீசனிங் இருக்குது, ப்ரோக்ராமிங்கோட ஆன்சர் கண்டுபிடிக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு 30 to 50 பீப்புள்ஸை வந்து யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க வந்து எந்தெந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்க வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கம்பெனியில் வந்து இந்த ரோல் இருக்குது, இந்த அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேலரி இருக்குது, நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஒரு 5-6 கம்பெனி வந்து அவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க. எப்போ பார்த்தீங்கன்னா கண்டெஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணுவாங்க, இந்த கம்பெனியில் தான் இந்த ரோல் இருக்குது, ஸோ இதுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஜீக்ஸில் லாகின் பண்ணாலே இதுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். கீழே அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஜாபத்தான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ இதில் போயிட்டு கரெக்டாக அந்த கான்டெஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போ சீக்கிரமாக இது பண்ணுறேங்க. ஏன்னா கிட்ட போச்சுன்னா ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஏற்கனவே நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா, இல்லை நான் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா நம்மளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸ்க்கு ஃபுல் பிளேலிஸ்ட் போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்ட்ரிங் வரைக்கும் நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஸோ பேசிக்ஸ் இருக்குது, பேட்டர்ன் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வேளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலன்னா இதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஏப்ரல் மாதம் மே மாதம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கூட இது பண்ணலாம். ஸோ எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 21st அன்றைக்கி நைட்டு 8:30 to 10:30 வந்து 2 hours வந்து இந்த கோடிங் கான்டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் நடக்கும். ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கான்டெஸ்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதில் அந்த 30 to 50 பீப்புள்ஸ்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூமை வந்து டேரெக்டாக அந்த கம்பெனிஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கால் வந்துடும். அந்த சைட்லேருந்து இவங்க இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ப்ராசஸ் நடக்கும். நீங்கள் இந்த ஆப்டிடியூட் அதெல்லாம் போகாமல் டேரெக்ட் இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில இதுவெல்லாம் வைப்பாங்க. ஸோ கம்பெனிக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஜாப் ரோல் வரும். ஸோ சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ மீன் கோடிங் போட்ட மாதிரி இருக்கும், அதோடைய லாஜிக் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி மந்த்மே சும்மா ட்ரை பண்ணுங்கள். என்னென்ன மாதிரி கோடிங்ஸ்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு 3 கோடிங் கேட்குறாங்களாம். ஸோ அதில் ஈஸி, மீடியம், ஹார்ட்னு கேட்டாலும் கேட்கலாம், இல்லை ஹார்ட் மீடியம்னு கேட்டாலும் கேட்கலாம், மீடியம், ஹார்டு, ஈஸி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இவங்க கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா வெல் ப்ரிப்பேர்டாக இருங்க. ஸோ மேக்ஸிமம் ஹார்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ கிராஃப் பற்றி வரப்போகுது, ஹிஸ்ட்ரிங்கு அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியில் வரப்போகுது. ஸோ சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஹையர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஏற்கனவே நம்ம வந்துட்டு காலேஜ் சைடில் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்போம், இல்லைன்னா ஆஃப் கேம்பஸில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ கூட வந்து நம்ம கோடிங்கும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். எப்படி வந்து நம்ம இன்டர்வியூ நடக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சூழ்நிலையில் இருக்கும்ல. ஸோ அதாலேயே வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேதர் பண்ணுவோம். ஸோ இப்போலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக ஜாப்லாம் எடுத்துடுறாங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு தேவையானது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஜெக்ட், ஐ மீன் அதை நல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். அதில் எதனா ஒன்று நீங்கள் ஓனாக டெவலப் பண்ணியிருக்கணும். இருக்கிறத நீங்கள் அப்படியே எடுத்துன்னு போய் காட்டாமல் அதில் நீங்கள் எதனா ஒன்று புதுசாக பண்ணுங்கள். அந்த எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் இருந்தால் அதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கள்ல. இப்போ வெப் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதில் எதனா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் ஆட் பண்ணாங்க. மிஷின் லாங்குவேஜாக இருந்தீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூச்சர் ஆட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு நீங்கள் சொல்கிறப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சர்டைனா ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணாதீங்க, பேக்கப்புக்கு ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பண்ணி வைங்க. ஸோ ஈஸியாக ஒன்று பண்ணி வைங்க, ஹார்டாக 2 பண்ணி வைங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அதுலேருந்து கேதர் பண்ணீங்க, என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெச்ஆர் கிட்ட சொல்கிறப்போ அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாபில் எடுப்பாங்க. அண்ட் கோடிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியமான அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் போதும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. ப்ரோக்ராம்ஸ் வந்து சால்வ் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை அது ட்ரீயாக இருக்கலாம், கிராஃபாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் அதோடைய பேசிக்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டனாலே மற்றதெல்லாம் ஈஸியாக போட்டலாம். நான் அதுக்கு தான் அந்த ஜிக்ஸ் பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 17 வீடியோ போட்டு வச்சுருக்கேன். அதில் பேசிக்ஸ்லேருந்து இது வரைக்கும் வருது. ஸோ நீங்கள் அதெல்லாம் சும்மா ஒரு கிளான்ஸ் பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்களே கோடிங் போடுங்க. நான் அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருப்பேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ தான் போடுவீங்க. ஐ மீன் அதில் எதனா புதுசாக இருந்துச்சுன்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒர்க் ஆகும், இந்த ஃபங்க்ஷன் இதுக்கு யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட் முழுக்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடிங் போடணுன்றதுக்கோசம் தான். சும்மா அந்த வீடியோ மட்டும் பார்க்காம சும்மா அப்படியே கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். என்ன இருக்கோ அதை அப்படியே ட்ரை பண்ணுங்கள். புரியாதெல்லாம் ChatGPTயில் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்மளும் லீக் கோட் போடுவோம். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 week 2 weekக்குள்ளே நம்ம அதுவும் போயிடலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் கற்றுக்குனீங்களே அது எல்லாத்தையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கு தான் எல்லா 21st நடக்குது. இந்த 21st இல்லாமல் அடுத்த 21st கூட நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச ரோலில் பிடிச்ச ஜாப்லேயே கூட போய் சேரலாம். ஸோ அதெல்லாம் கன்வே பண்ணலாம் தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ another வீடியோ. டடா.